வணக்கங்க. நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியனுங்க. சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படிங்கிற அந்த குரலை கேட்கத்தான் தமிழ்நாடு மக்கள் ஆவலோடு காத்திருந்தாங்க. அது இன்றைக்கு நிறைவேறி விட்டது. இன்னைக்கு 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் உள்ள கட்சிகளை எல்லாம் தாண்டி இன்னைக்கு புதியதாக ஆட்சியிலே அமர்ந்திருப்பவர் சி ஜோசப் விஜய் அவர்கள். இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்த சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு விஜய் முதலமைச்சர் ஆகுவதற்கு நிறைய பேர் காரணங்கள் இருக்காங்க. அந்த காரணத்துல ஒரு 1/4% கடுகு சதவீதம் நானும் அதுல உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஊடகங்கள்ல எல்லாருமே ஒரு சீட்டு கூட விஜய் வரவே முடியாது, வாய்ப்பே இல்லை, டெபாசிட்டே வாங்க மாட்டார்லாம் நிறைய பேர் பேசினாங்க. ஆனா நான் சொன்னேன், விஜய் 2 கோடி வாக்குகளை அள்ளுவார். 2026 விஜய் தான் சிஎம்னு சொன்னான். என்ன பார்த்து எல்லாரும் இந்த ஆளுக்கு என்ன பைத்தியமா, முட்டாள் அப்படின்லாம் ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ல போட்டுதாங்க. இன்னைக்கு யார் வைத்தியக்காரன் என்பது நிரூபணமாகிவிட்டது. அதே மாதிரிங்க, இன்னைக்கு இந்த விஜய் முதலமைச்சரா ஆகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் நான் கேள்விப்பட்டதை மட்டும் சொல்றேன். அதாவதுங்க, இன்னைக்கு நம்ம நாட்டுல குழந்தைகளுங்க ஆசை இருக்கும். எல்லா குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை விட எண்ணங்கள், ஒரு மனிதனுடைய எண்ணம் போல் வாழ்க்கைப்பாங்க. அந்த எண்ணங்களை நிறைவேற்றுவது யார்? பெற்றோர்கள். அந்த பையன் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறானோ அதை தான் செய்யணும். அதை பெற்றோர்கள் செய்து கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் அவன் வாழ்க்கையில உச்சத்துக்கு போக முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய சிஎம் விஜய் அவருக்கு யாருடைய படங்களை ரொம்ப பிடிக்கும்னு தெரியுமா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம், அதுவும் குறிப்பா அண்ணாமலை. இந்த அண்ணாமலையோட படத்தை நிறைய பேர் பார்த்துட்டு வாழ்க்கையில ஓஹோன்னு ஆயிருக்காங்க. அதுல ஒருவர் தான் நம்ம விஜய். சூப்பர் ஸ்டார்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அதே மாதிரி அவர் காலேஜில் படிக்கும்போது அவருடைய பெற்றோர்கள் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் விஜய்க்கு அந்த ஆசை இல்லை, டான்ஸ் மாஸ்டரா வரணும். ஏன்னா அவர் ஆடுவாராம் சூப்பரா. அதுக்கு அடுத்தால தான் அவருடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகரன். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, திரைப்பட இயக்குனர். இயக்குனர்னா சாதாரணமான இயக்குனர் இல்லை, புரட்சிகரமான இயக்குனர். கேப்டன் விஜயகாந்தை வச்சு நிறைய படம் பண்ணிருக்காரு. அப்போ ஒரு 5 வயசுலே அவரை கேப்டனுடைய படத்தில், அது என்ன படம் கேட்டீங்கன்னா, சட்டம் ஒரு இருட்டறை அப்படிங்கிற படத்தில் 5 வயசா இருக்கும் போதே அவரை ஆக்டிங் பண்ண வச்சிருக்காரு. ஸோ அப்பவே விஜயுடைய அப்பாவுக்கு தெரியுமா, இவனுக்கு கொஞ்சம் சினிமாவினுடைய ஸ்டைல் இருக்கு அப்படின்னு அவருடைய உள்ளத்தில் அப்பவே ஒரு ஆசை இருந்துச்சான். சரி, வேண்டாம் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி டாக்டரா தான் இப்போ படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டிருங்க. ஆனால் விஜய்க்கு அந்த ஆசை இல்லை. அவருக்கு என்ன ஆசை? சினிமாவோட சாதிக்கணும். அப்பதான் நாளைய தீர்ப்பு. இந்த படத்தை விஜயுடைய உறவினர் சேவியர் பேர் உண்டு, அவர் தான் தயாரிச்சிருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த படத்துல விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு தான் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது அங்கேயும் பணம் இல்லை, பட்ஜெட் இல்லை. அப்போ விஜயுடைய அப்பா அம்மாவும் சேர்ந்து அவருடைய சொந்த வீடை அடமானம் வைத்தார்கள், தன்னுடைய பையனுக்காக. என்ன ஆனாலும் சரின்னு சொல்லி. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், சினிமாவில் போட்டோம்னா அந்த பணம் என்ன ஆகும்னே தெரியாது, மேலையும் வரும் கீழையும் வரும். ஸோ அதையெல்லாம் பார்க்காம சொந்த ஒரே ஒரு வீடு தான் இருந்திருக்கு. அந்த ஒரு வீட்டையும்
அடமானம் வச்சுட்டாங்க. அடமானம் வச்சு தான் நாளைய தீர்ப்புங்கிற படத்தை முதலாக எடுத்தார்கள். அந்த நாளைய தீர்ப்பு என்கின்ற படத்துல அறிமுகமான இந்த சி ஜோசப் என்கின்ற விஜய் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தீர்ப்பையே எழுதும் அளவுக்கு ஆகிவிட்டார். காரணம் அந்த ஒரே ஒரு படம். அது மட்டுமில்லை, அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவர் ஒரு 5-6 படங்கள்ல ஆக்ட் பண்ணாரு. ஃபேமஸ் ஆக முடியல. ஸோ அப்பதான் என்ன நினைக்கிறாருன்னா, கேப்டன் விஜயகாந்தை கௌரவ இடத்துல போட்டு விஜயை கதாநாயகனாக போட்டு ஒரு படம் ஒன்று எடுக்கலாம். அந்த படத்தின் பேர் தான் செந்தூர பாண்டி. கேப்டன் கிட்ட சந்திரசேகர் அவர்கள் கால் பண்ணியிருக்காரு. நான் வீட்டுக்கு வாரம் இருக்காரு. போனை கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி கேப்டன் வந்து விஜயுடைய வீட்டுக்கு போயிட்டாரு. என்னன்னு கேட்டுக்காரு. ஒண்ணும் இல்லப்பா, விஜய் வந்து சினிமாவில் சாதிக்கணும், பெரிய ஒரு கதாநாயகன் ஆகணும், நீ தான் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் இருக்காரு. உடனே விஜயகாந்த் மறுபேச்சே பேசலையா, சரின்ட்டாராம். சம்பளம் என்னன்னு கேட்டான். முதல்ல தம்பிய கதாநாயகனாக ஆக்குவோம், அதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை பத்தி எனக்கு எதுவுமே வேணான்ட்டாரான் கேப்டன் விஜயகாந்த். அவ்வளவு பெரிய ஒரு ஆள். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படம் மிகப்பெரிய படமாக போச்சு. அந்த படத்தின் மூலமாக தான் விஜய் அப்படிங்கிறவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரிய வந்தது. அது காரணம் யாரு? கேப்டன் விஜயகாந்த். ஸோ அப்படியே போகும்போது விஜய் வந்து ஒவ்வொரு படங்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போகும்போது தான் பூவே உனக்காக இந்த படம் தான் விஜயுடைய தலையெழுத்தையே மாற்றியது. அந்த கதை யாருக்கிட்ட முதல்ல போச்சு தெரியுமா? நவரச நாயகன் கார்த்திக். அப்போ நவரச நாயகன் கார்த்திக் பிஸியா இருக்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னிதான் கோகுலத்தில் ஒரு சீதை என்கின்ற கதையை இங்க கொண்டு கொடுத்துருக்காங்க. எங்க கொண்டு? விஜய் கிட்ட. விஜய் அந்த கதையை பார்த்துட்டு என்னால முடியாதுன்னுட்டார். மறுநாள் பார்த்தீங்கன்னா பூவே உனக்காக கதையும் கோகுலத்தில் ஒரு சீதைங்கிற கதையும் 2 கதையுமே கார்த்திக் கையில போகுது. அப்ப கார்த்திக் கிட்ட டைரக்டர் அகத்தியன் சொல்றாரு, கோகுலத்தில் சீதைக்கு நான் அவர்கிட்ட கதையை சொன்னேன், அவருக்காகத்தான் ஸ்கிரிப்ட் ஒர்க்கே நான் பண்ணினேன், ஆனால் அவரால் முடியாதுன்னுட்டார், ரொம்ப கஷ்டமா இருக்குன்ட்டார். அந்த கதையை உடனே கேட்டார் கார்த்திக். கேட்டுட்டு இந்த கதையை நான் பண்றேன், சவாலு, சேலஞ்சுனார். அப்போ இந்த கதை இருக்குல்ல, பூவே உனக்காக கதை, அதை என்ன பண்றதுன்னு அவரு கேட்கிறாரு விக்ரமன். அப்போ அவருக்கிட்ட என்ன சொல்ற, இந்த கதையை கொண்டு தம்பி கிட்ட கொடுங்க, விஜய் கிட்ட கொடுங்க அப்படின்ட்டார். அப்ப இந்த கார்த்திக்குடைய மனசை பாருங்க. ஏன்னா கதை அப்படிப்பட்ட கதை. ஆனா பூவே உனக்காக கதையை ஸ்கிரிப்ட் ஒர்க் ஃபுல்லா பண்ணது யாருக்குன்னா கார்த்திக்கு தான். அப்போ நான் வந்து கோகுலத்தில் சீதை படத்தை நான் பண்றேன், பூவே உனக்காக படத்தை அங்க கொண்டு கொடுங்கன்ட்டு சரின்னு சொல்லி இங்க கொண்டு கதையை கொடுத்தாங்க. விஜய் அந்த படத்தில் ஆக்டிங் பண்ணாரு, சூப்பராச்சு. அதுவும் இந்த கடைசி சீன் இருக்குல்ல, கிளைமேக்ஸ் சீன், அசத்தல படித்தார். ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு தான் விஜயுடைய மனைவி சங்கீதா அவர்கள் விஜயின் மீது ஒரு காதலே வந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சது. விஜயினுடைய வெற்றி உச்சத்துக்கும் காரணம் விஜயுடைய மனைவி சங்கீதாவும் ஒரு காரணம். நான் அதே மாதிரி பூவே உனக்காக என்கின்ற படத்தை விட்டு கொடுத்தாரு பத்திலா நவரச நாயகன் கார்த்திக். அவருக்கும் விஜய் இன்னைக்கு முதலமைச்சரா ஆனதிலும் ஒரு பங்கு உண்டு. ஸோ இது மாதிரி எல்லாருடைய பங்குலையும் தான் விஜய் வந்து. ஆனா யார் என்ன உதவி பண்ணாலும் தனக்குன்னு ஆண்டவன் ஒரு செயலையும் புத்தியையும் கொடுத்திருப்பான். அதை பயன்படுத்தினவர் தான் இன்றைக்கு விஜய் அவர்கள். விஜய் வந்து எதை பண்ணாலும் ஆர்வமா இருப்பார். அதுதான் வேணும். இன்னைக்கு ஒருத்தவன் எந்த தொழிலை பண்ணாலும் ஒரு ஆர்வமா இருக்கணும், அவன் தான் ஜெயிக்க முடியும். செய்யும் தொழிலே தெய்வம் வாங்க.
ஸோ அது மாதிரி அவர் ஒரு ஆர்வமாக இருந்தார், எதையாவது சாதிக்கணும்னு நினைச்சாரு, சாதிச்சிட்டாரு. சாதாரண விஷயம் இல்லை, இன்னைக்கு ஒரு சாதாரண வெற்றி இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு மக்களே இன்னைக்கு கொண்டாடுது, யாராலையும் சாதிக்க முடியாது. முதலமைச்சர் பதவிங்கிறது சாதாரணமா? இன்னைக்கு அவருடைய அப்பா அம்மாவுக்கு தான் இன்னைக்கு தான் முகத்துல சந்தோஷமா இருக்கும். தன்னுடைய மகன் முதலமைச்சர் ஆனா அது என்ன மாதிரி. அதே மாதிரி தமிழ்நாட்டில் விஜய் பாலிடிக்ஸுக்கு அவர் வரக்கூடிய ஆளே இல்லை. பாலிடிக்ஸ்னா கரடு முரடா இருக்கணும், எதையும் செய்யணும். ஆனா விஜய் அப்படி சாந்தமான, ஆனால் அவருக்குள்ளேயும் ஒரு இல்லு இருக்கு. அந்த இல்லு உள்ளதால தான் அவர் இன்னைக்கு முதலமைச்சர் ஆக முடியலன்னா யாராலையும் முடியாது. எத்தனையோ ஆக்டர் இருக்காங்களே, சிவாஜி கணேசன்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. சூப்பர் ஸ்டாரே முயற்சி பண்ணி பார்த்தார், முடியல. அந்த அமைப்பு விஜய் கிட்ட தான் இருக்கு, வேற யார்ட்டும் இல்லை. குழந்தைகளுடைய அன்பை முதல்ல பெற்றுவிட்டார், தாய்மார்களுடைய அன்பை முதலில் பெற்றுவிட்டால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு விஜய் இருக்கான் அப்படி சொன்னார் இல்லையா. இன்னைக்கு தேர்தல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஓட்டு கேட்டே போகல. அந்த ஓட்டுலாம் யாருக்கு போட்டாங்க? வேட்பாளர்னாலே யார் பேர் கூட தெரியாது, யாருக்கு போட்டாங்க? விஜய் 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 தான் ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு அது ஒரு சரித்திர நாயகன் ஆயிட்டார், சாதாரண சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் இது ஒரு மிகப்பெரிய சரித்திரம். தமிழ்நாடு இனி புதிய பாதையில தான் போகும். இன்னைக்கே சொல்லிட்டாரு, அமைச்சர்களை யாரு எந்த தவறு பண்ணாலும் தட்டி கேட்பேன், உடனே தூக்கிடுவேன்ட்டார். இதெல்லாம் கேட்கும் போது இன்னைக்கே நிறைய பேர் ஆடி போயிருப்பான். ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வரேன். ஏன்னா அவர் ஒரே வார்த்தை இன்னைக்கு சொல்றாரு, மக்களுடைய பணம் எனக்கு ₹1 கூட வேண்டாம்னுட்டார். பாராட்டக்கூடிய விஷயம். எந்த ஒரு அரசியலை சேர்ந்த தலைவனும் இது மாதிரி சொல்ல, எல்லாரும் கொள்ளையடிக்கணும் தான் உள்ள வருவான். மக்களுடைய பணத்தை சூறையாடணும், கொள்ளையடிக்கணும். முதல்ல என்ன பண்ணுவான்? தான் சேஃப்டி ஆகிக்கிடுவான். ஆனா விஜய் அப்படி இல்லை, அவர் ஆல்ரெடி சேஃப்டி ஆயிட்டாரு. சேஃப்டி ஆகிதான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிரகாசமா இருக்கும், அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. இன்னும் போற போக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணிகள்லாம் அதிகமாகும். இப்ப பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி கூட கூட்டணி ஆயிருக்காரு. இன்னும் நிறைய கூட்டணிகள்லாம் உள்ள வர்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. எது எப்படியோ சிஎம் ஆக்கிய அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் 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 நான் ஜோசப் விஜய் அவரை பற்றி என்னுடைய மீடியாக்களில் நிறைய செய்திகளை போட்டுக்கிட்டே இருப்பேன். வாழ்த்துக்கள், நன்றி.